ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 6 அக்டோபர். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எப்படி மூவ் ஆச்சு அப்படின்றத நம்ம லைவ்லேயே பார்த்துட்ருக்கோம். இதுக்கு சப்போர்ட்டிங் இந்த மாதிரி கொடுத்தா நம்ம ரெகுலராக வீடியோ போடுறோம் அப்படின்னு லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் எந்த மாதிரி மூவ் ஆச்சு, நம்ம எங்கே என்ட்ரி எடுத்தோம் அப்படின்ற விஷயத்தையும் ஷேர் பண்ணேன். இது வந்து ஃப்ரீ எஜுகேஷன் குரூப், நம்ம வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். விருப்பம் தான் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ காலையில் இன்றைக்கி கிட்டத்தட்ட 9:53 மார்னிங்கில் ஒரு அப் சைடுக்கான ஒரு பிளான் கொடுத்தேன். ஃபஸ்ட்டு வந்து எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் என்ட்ரி வந்து மேலே டாப்பில் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். அதாவது இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுத்தேன், இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்ற மாதிரி என்ட்ரி எடுத்தேன். அது மேலே எஸ்எல் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஏன்னா அது ரொம்ப ஸ்மால் எஸ்எல், கிட்டத்தட்ட வந்து 17 பாயிண்ட்ஸ் வந்து எஸ்எல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அகைன் வந்து மார்க்கெட் நல்லா ரிகவரி கொடுத்து மேலே மூவ் ஆனதுக்கப்புறமா ஸ்டாப் லாஸ் நம்ம அகைன் இன்னொரு 17 பாயிண்ட் எஸ்எல் கொடுத்து நம்ம மூமெண்டம் பண்ணோம். கிட்டத்தட்ட 1:4 வந்து நம்ம டார்கெட்டை ரீச் ஆகிடுச்சு. ரைட், ஓகே. சரி சார், இந்த என்ட்ரி நம்ம எஜுகேஷன் குரூப்பில் நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸு கிட்ட தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கீங்க, நம்மளுடைய ஃப்ரீ குரூப்லேயும் ஷேர் பண்ணிங்களா அப்படின்னு. ஆக்சுவலாக சில விஷயங்கள் வந்து பப்ளிக்காக ஷேர் பண்ணக்கூடாது, இல்லீகல் அப்படின்ட்டு. என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஏன் ஷேர் பண்ணதா, நான் சொல்லிக் கொடுத்த நாலேஜ் அவங்களுக்கு ஷேர் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு நாலேஜ் எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணது தப்பு இல்லை இல்லையா. ஸோ அதனால் வந்து என்னுடைய வெபினார் குரூப்பில் மட்டும் ஷேர் பண்ணுறது. என்னோடய என்ட்ரி எக்ஸிட்லாம் பார்த்திங்கன்னா அதில் இருக்கும். ஓகே, கொஞ்சம் இருங்க. இது வந்து ஃப்ரீ குரூப், இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஃப்ரீ குரூப்பு. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெபினார் குரூப்பு. வெபினார் குரூப்பில் கூட ஃபஸ்ட் என்ட்ரி எங்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு எல்லாமே வந்து அதிலே இருக்கும் உங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா என்ட்ரி எடுத்தது, அதனுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனது, அகைன் திரும்ப இன்னொரு என்ட்ரி, அந்த வாய்ஸ் மெசேஜ். இது வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு அடுத்தடுத்த லெவல் போய்கிட்டே இருக்கும். ரைட்டுங்களா? சரி சார், ஓகே. என்ட்ரி எதுக்காக எடுத்தீங்க இந்த இடத்துல அப்படின்னு கேள்வி கேட்கலாம். என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி ப்ரைஸு நம்ம வந்து இந்த தூரம் ஏன் போகணும் அப்படின்னு கணிச்சது மெயின். அதை தெரியும். நம்ம மார்னிங் அப்டேட்டில் போட்டிருப்பேன், ப்ரைஸ் வந்து 25,000 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்பர் சைடுக்கான பிளானை எந்த மாதிரி சார் பிளான் பண்ணோம் அப்படின்னு. இப்போது நிறைய பிரேக் அவுட் பிரேக் டவுன்லாம் நிறைய வருது உங்களுக்கு. ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னு கிடச்சிருக்கலாம், நிறைய பிரேக் அவுட் நிறைய இருக்குது. ஸோ எத்தனை உங்களுக்கு என்ட்ரி மிஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கூட நிறைய பிரேக் அவுட் கிடச்சிருக்கு, நீங்கள் வந்து அதில் என்ட்ரி ஆகிக்கலாம். ஓகே, ஸோ என்ட்ரி வந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டார்கெட் வந்து ரீச் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் ரிவார்டை நீங்கள் மேனேஜ், அது ஸ்டாப் லாஸ் எங்கேயோ அதுக்கே ஸ்விங் லோ ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணணும். இந்த 25,040 தொடுவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது காரணம் என்ன, சிம்பிள். இதுக்கு முன்னாடி வந்து சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிற இடம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது பாருங்கள், இது வந்து இதுக்கு முன்னாடி இங்கேயும் போகுது உங்களுக்கு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் தான், இங்கே ரெசிஸ்டன்ஸு, இங்கே திரும்ப வந்துச்சு, இங்கே சப்போர்ட்டாக ஒர்க் ஆச்சு, திரும்ப வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு. ஸோ இதில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரைஸ் திரும்ப அர்த்தம் கிடையாது. இது வரலும் போகும், ப்ரைஸ் அங்கே திரும்புமா இல்லையான்னு அங்கே டிசிஷன் எடுக்கும் புதுசாக. அதே மாதிரி 200 EMAக்கு மேலே வந்து ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போ 200 EMAக்கு மேலே ப்ரைஸில் ஸ்ட்ரென்த் இருக்குது. பையர்ஸ் வந்து அதில் டாமினேட் பண்ணியிருக்காங்க செல்லர்ஸை. ஸோ இந்த இடத்துல தெரிஞ்சிடும் உங்களுக்கு, பையர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிருக்காங்க. ப்ரைஸ் திரும்பிடுச்சு அப்படின்னா ஓகே, நம்ம வந்து இதுக்கு கீழே டவுன் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த 200 EMAக்கு மேலே போக உங்களுக்கு அப்பர் சைடுக்கான பிளான் தான் வரும். ஓகே, ஸோ இது வந்து இந்த லாஜிக், இன்றைக்கான ட்ரேடுக்கான லாஜிக் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூ வேணால் வீடியோ மேக்ஸிமம் லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.